இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து தமது சங்க அலுவலகம் வரை பேரணியாக இன்று காலை சென்றிருந்தனர். திருகோணமலை சட்டத்தரணிகள் சங்கத்தினரும் திருகோணமலை பிரதான நீதிமன்றத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பிலும் சட்டத்தரணிகள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர். பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாகவும் சட்டத்தரணிகளின் கவனஈர்ப்பு இடம்பெற்றது. நீர்கொழும்பு சட்டத்தரணிகள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த கவனஈர்ப்பு போராட்டம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் முன்பாக நடைபெற்றது. கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தினர் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்பாக கருப்பு கொடி ஏந்தி கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். மூதூர் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகளும் கருப்பு பட்டி அணிந்து கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். அக்குரைகுட பகுதியில் சட்டத்தரணி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினை அடுத்து கிளிநொச்சி, வவுனியா, யாழ்ப்பாணம், மல்லாகம், வாழைச்சேனை, பதுளை பகுதியிலும் இவ்வாறான காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கொழும்பில் அனைத்து உறுப்பினர்களினதும் கூட்டத்தை நேற்று நடத்தியிருந்தது. நீதிமன்றங்களின் தொழில்சார் நடவடிக்கைகளிலிருந்து இன்று விலகுவதற்கு நேற்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகும் தீர்மானம் வடக்கு முதல் தெற்கு வரையிலும் கிழக்கு முதல் மேற்கு வரையான நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அடையாள எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் நாம் பொதுமக்களுக்கும் நாட்டிற்கும் கூறுவது என்னவென்றால், ஒரு சட்டத்தரணியோ அல்லது வேறு எவரோ இவ்வாறு கொலை செய்யப்படுவதற்கு இடமளிக்க முடியாது. மக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது. இந்த கொலையை கடைசி கொலையாக அமைய வேண்டும். இது மீண்டும் நடக்கக்கூடாது. இந்த கொலையுடன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து அவர்களுக்கு எதிராக முறையாகவும் கடுமையாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அம்பேப்பிட்டியவின் படுகொலைக்கு பின்னர் பல வருடங்கள் கழித்து இன்று நாம் இவ்வாறு கூடுகிறோம் என கூறுவதற்கு வெட்கமாக உள்ளது. இவ்வளவு காலமாக இந்த சட்டத்தரணிகள் சங்கம் தூங்கிக் கொண்டிருந்ததா? நாம் மிகவும் நியாயமாகவே பேசுகிறோம். சட்டத்திற்கு முன்னால் கொலையாளிகள், பிரதிவாதிகள் என அனைவரும் சமமானவர்கள் தானே. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்றால் புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்திற்குள் பிரதிவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை உங்களுக்கு நினைவிருக்கும். நாட்டில் பொதுமக்களின் வாழ்க்கை பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளது. எம்மால் நீதிமன்றத்திற்கு வர முடியாது. எம் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வார்கள். எமக்கு பயமாக உள்ளது என சட்டத்தரணிகள் சங்கம் அப்போது கூறவில்லையே. ஆனால் ஒரு சட்டத்தரணி கொல்லப்பட்டவுடன் அவர்கள் தற்பொழுது பேசுகிறார்கள். சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி இதற்கான தீர்வினை காண வேண்டும்.